ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மில்க் ஸ்வீட் ரெசிபிங்க. ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரொம்பவே சாஃப்டான இந்த மில்க் ஸ்வீட் நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இன்றைக்கி பால் வச்சு செய்கிற அருமையான இந்த ஸ்வீட்டுக்கு 2 கப் பால் எடுத்துக்கலாங்க. இது காய்ச்சின பால் தான். இது வந்து 240 ml. இதில் 2 கப் எடுத்துக்கலாம். 2 கப்புக்கு பால் எடுத்தாச்சுங்க. அடுத்தது அதே கப்பில் ஒரு 1/4 கப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. வெனிலா எசன்ஸு ஒரு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா இதில் கீழே வச்சு நம்ம எல்லாம் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கலாங்க. இப்போயே அடுப்பில் வச்சிட்டோம்னா நமக்கு கெட்டி ஆகிடும். இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தது நல்லா கரைஞ்சிருச்சுங்க. அடுத்தது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்படி கைவிடாமல் இப்படி கலந்துக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. நம்ம ஸ்டவ்வில் வச்சு இப்படி கலந்துட்டு இருக்கும்போது ஒரு 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி பட்டர் சேர்த்துக்கலாங்க. பட்டர் சேர்த்துட்டு நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜில் இருந்தனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ ஹீட் ஆகும், அதுவும் மெல்ட் ஆகிடும். நம்ம சேர்த்த பட்டர் நல்லா உருக ஆரம்பிக்குதுங்க. நம்ம சேர்த்த பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தான் லேசாக கெட்டியாக ஆரம்பிக்குது. இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்குது. நல்லா திக்காக வருது பாருங்கள். நம்ம பார்க்கும்போது நல்லா தெரியும். இது நல்லா நமக்கு பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வரணுங்க. அது வரைக்கும் இதை கொஞ்சம் கலந்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேர்த்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கரைஞ்சாதான் இந்த மாதிரி இருக்கும், இல்லைனா கெட்டியாக இருக்கும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷமே அதிகம் தாங்க. அதுக்குள்ளே டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் இது நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் இதை நம்ம கலந்துடுவோங்க. இதை கொஞ்சம் கைவிடாமல் கலக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அருமையான ஒரு மில்க் ஸ்வீட் நம்ம வீட்டில் ரெடியாக போகுது. இந்த மாதிரி நல்லா கொதித்து இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணுங்க. இந்த மாதிரி சுருண்டு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வரணுங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இந்த பார்த்திங்களா பேனில் ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாக்லேட் மோல்டு இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை சேர்க்கலாம். இல்லைன்னா சின்ன கிண்ணம் இருந்தால் கூட அதில் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் இந்த சாக்லேட் மோல்டில் இதை குட்டியாக அதை சேர்த்துக்கலாங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி டிசைனாக செஞ்சு கொடுத்தா. நான் இந்த மாதிரி 2 டிசைன் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி. இந்த 2 டிசைனுமே நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாங்க. இப்போ 2 சாக்லேட் மோல்ட்லையும் நான் இதை ஃபில் பண்ணிட்டேன். இப்போ சூடு ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வைக்கலாங்க. ஃப்ரீசரில் வைக்கணும்னா வெளியிலே வச்சா போதும். நம்மளுடைய மில்க் ஸ்வீட்டை ஒரு 2 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சுங்க. நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த மோல்டுலேருந்து எடுத்துடலாங்க. லைட்டாக ஃப்ரீ பண்ணிவிடணும். அப்புறம் அப்படியே டக்குன்னு அது எல்லாமே வந்துடுங்க நமக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம அந்த மோல்டுலேருந்து எல்லா மில்க் ஸ்வீட்டும் எடுத்தாச்சுங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக ஷைனிங்காக இருக்குது பார்த்திங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது இப்போ என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிளேட்டில் டெசிகேட்டட் கோகோனட் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு மில்க் ஸ்வீட் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு அப்படியே அதில் அப்படியே பரட்டி எடுத்துருவோங்க. இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பேரிச்சம்பழம் இல்லைனா டூட்டி ஃப்ரூட்டி ஏதாவது இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்பவே அட்டகாசமான மில்க் ஸ்வீட்டுங்க இது. நம்மளுடைய அருமையான மில்க் ஸ்வீட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மில்க் ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.